قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى في القرآن الكريم فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இல்லாமல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் பற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் நபிகளார் காட்டி தந்த அடிப்படையில் லைலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும், அதை இறுதிப்பத்தில் உள்ள ஒற்றைப்படைகளில் தேடி எப்படியாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அதீத ஆர்வத்தோடு இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தொடர் தலைப்பின் கீழாக பல்வேறு விதமான மார்க்க தகவல்களை அறிந்து வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய கொடியவனிடத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏராளமான வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறார். அதில் பல்வேறு விதமான தகவல்களையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எப்படிலாம் ஷைத்தான் வருவான், எந்தெந்த ரூட்டில் வருவான், அது மாதிரியான விஷயங்களில் நாம் நம்மை எந்த அளவுக்கு பண்படுத்தி கொள்ள வேண்டும், இது ஷைத்தானுடைய சூட்சமம் என்பதை அறிந்து அதில் நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை நாம் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ந்து பல்வேறு விதமான செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் குறிப்பாக அறிந்து கொள்ளவிருக்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஷைத்தான் உலக ஆசையை நமக்கு அதிகமாக ஊட்டுவான். உலகம் என்பது
ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அற்பத்திலும் அற்பமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த ஷைத்தான் என்பவன் அப்படியே மாற்றி உலகத்தை பிரம்மாண்டமாக கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு வசீகரமாக பிரம்மாண்டமானதாக காட்டுவான். இந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் பிரம்மாண்டமான காரியங்களாக நமக்கு மாற்றி அமைப்பான். மார்க்கத்தினுடைய ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அது ஒரு பொடுபோக்குத்தனமாக ஒரு அலட்சியமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே உலக காரியமாக இருந்தால் நைட்டு 1 மணிக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்தாலும் கரெக்டாக போய் கிளம்பி போயிடுவோம். எந்த அளவுக்கு நம்ம அதில் அலைகழிக்கப்பட்டாலும் சரி, அதில் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் எல்லா விதமான காரியங்களுக்கும் தயாராக இருப்போம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யார் ஏற்படுத்துகிறார் என்று கேட்டால் இது ஷைத்தான் புறத்தில் இருந்து வருகிற ஒரு விதமான சூட்சமம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் ஆசைப்படுகிற விதத்தில் அவங்க கொண்டு போவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி ஆசை இருக்கும். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசை இதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் உலகத்தில் இருக்குது. உலகத்தினுடைய இன்பங்களை, உலகத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகப்பெரிய அலாதியான ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆசையினூடாக நம்மை வழிகெடுக்க வேண்டும், நம்மை திசை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் பல்வேறு விதமான சூட்சமத்தை கையாளுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரத்துல் லுக்மான் என்கிற அந்த அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் குறிப்பிட்டும் காட்டுகிறார். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உங்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். அதை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா யகுர்ரன்னகும் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் ஏமாந்து போயிடாதீங்க. அல் குரூர், ஏமாற்றக்கூடியவன் இருக்கிறான், ஷைத்தான் இருக்கிறான். இந்த ஷைத்தான் அல்லாஹ்வுடைய அந்த நினைவை மறக்கடிக்க செய்து உலகத்தினுடைய இந்த நினைவை அதிகப்படுத்தி விடுவான். மறுமை உங்களுக்கு மழுகடிக்க செய்துவிட்டு உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கி உங்களை தள்ளிவிடுவான். ஏமாற்றத்தை நோக்கி உங்களை அவன் தள்ளக்கூடியவனாக இருக்கிறான், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் எப்படியெல்லாம் நாம இந்த உலகத்தில் ஆசைப்படுறோம், எந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய மோகங்களை விரும்பக்கூடியவளாக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய அதிகமான நேரங்களை, அதிகமான காலங்களை நாம் எப்படி செலவிடுகிறோம் என்பதை பொறுத்தே நாம் முடிவு செய்து கொள்ளலாம். எதற்காக வேண்டி நாம் அதிகமான உழைப்புகளை செலுத்துகிறோம், எதற்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகளில் அதிகமான இடங்களை ஒதுக்குகிறோம்? மார்க்கத்திற்காகவா, மறுமைக்காகவா, அல்லது இந்த உலக வாழ்க்கைக்காகவா? எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்பாடுகளை கொஞ்சம் மீளாய்வு செய்து அலசி பார்த்தாலே தெரியும், நாம் இந்த உலகத்தை விட, இந்த மறுமையை விட உலகத்திற்காக அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிகமான நேரங்களை நாம், அதிகமான காலங்களை, அதிகமான உழைப்புகளை இந்த உலகத்திற்காக தந்து கொண்டிருக்கிறோம். மறுமைக்கு என்று எடுத்து பார்த்தோம் என்றால் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் இதில் நமக்கு தென்படும். ஒவ்வொருத்தருடைய செயல்பாடை எடுத்து பார்த்தாலே புரியும் நம்ம எப்படி வாழ்ந்து இருக்கிறோம். நம்முடைய இத்தனை நாளுடைய, நமக்கு ஒரு 20 வயது ஆகுது, இத்தனை நாள் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம், நம்ம ரூட் எப்படி இருக்குது? மார்க்கமா மறுமையா அப்படிங்கிற அடிப்படையில், மறுமையா இந்த உலகமா என்கிற அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் என்றால் அதிகமாக உலகத்துக்கு தான் செலவழித்திருப்போம். அதிகமான நேரங்களை இந்த உலகத்திற்காகத்தான் கொடுத்திருப்போம். எல்லாமே சிந்திச்சு பாருங்க. இந்த உறுத்தல் நமக்கு வருதா? ஏடா எப்போ பார்த்தாலும் நம்ம உலகம் அப்படி சிந்தனையிலே இருக்கிறோமே. மார்க்கத்திற்காக கொஞ்சம் கூட நம்ம நேரத்தை ஒதுக்குறது கிடையாது. மார்க்கத்திற்காக, மறுமைக்காக நாளை மறுமையில் நம்ம அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் நிற்கப்பட்டால் அந்த இடத்துல நாம என்ன சொல்ல போகிறோம் என்கிற அது மாதிரியான சிந்தனை எத்தனை பேருக்கு வருது யோசிச்சு பாருங்க. விடமாட்டா ஷைத்தான். அந்த மாதிரி சிந்தனை வந்தாதானே நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்துவோம். நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் இந்த உலகத்தை விட மறுமைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்படுத்துவோம். விடமாட்டான். நம்ம இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்ம உழைப்பை செலுத்தணும். நீ என்ன உலகத்துக்காக என்ன உழைக்கிற? நீ பாரு எந்த அளவுக்கு பின்னாடி போயிட்டு, உன்னை விட எவ்வளவு பேர் முன்னாடி போயிட்டு இருக்கான் பார். பில்கேட்ஸை பார், பில்கேட்ஸை காமிப்பான். அம்பானியை பார், அதானியை பார். நமக்கு அம்பானிக்கும் பில்கேட்ஸுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குதா? நமக்கு அது தேவையா? காமிப்பான். அவன் எப்படி பாரு, இவனுடைய வாழ்க்கையில பார்த்தியா எப்படிலாம் வாழ்ந்து போயிருக்கிற சாதாரண ஒரு ஆள். குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாலே ஒண்ணுமே கிடையாது, இப்ப பாரு இவ்வளவு பெரிய இடத்துல நிக்கிறான். எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள், எந்த அளவுக்கு பிசினஸ்ல வளர்ந்து நிற்கிறான், நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? இந்த மாதிரி தொடர்ச்சியாக போடுவோம். ஆமா, நம்மளும் யோசிப்போம், நம்ம என்ன இப்படியே போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம எப்போ முன்னேறது, நம்முடைய வாழ்க்கையில எப்போ நம்ம முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற சிந்தனை நமக்கு பெரிய கவலையெல்லாம் ஏற்படுத்தும். ஷைத்தான் அவ்வளவு முழுகடி, நம்ம உலக சிந்தனையில அவ்வளவு முழுகடிக்க செய்வான். இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் மறுமைக்காக சிந்திச்சிருக்கிறோமா? அவங்க பாரு எவ்வளவு தொழுகிறாங்க,
எவ்வளவு மார்க்க விஷயத்தில் ஈடுபாடோடு இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு என்னைக்காவது சிந்தித்தது உண்டா? என்னைக்காவது அந்த கம்பேரிசனை பண்ணி பார்த்துருக்கிறோமா? என்னைக்காவது மாதிரியான நிலையில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். மார்க்கத்தில் இந்த அளவுக்கு பின்னில் போயிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்து இருக்குதா? மார்க்கத்தில் எந்த மாதிரி நம்முடைய செயல்பாடு இருக்குது, நம்ம நன்மையில் இவ்வளவு பேக்ல போய்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு என்றைக்காவது நமக்கு தோன்றி இருக்கிறதா? சஹாபாக்கள் சிந்தித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் மறுமைக்காக வேண்டி வாழ்ந்ததனுடைய விளைவாக, மறுமைதான் இலக்கு என்கிற அடிப்படையில் வாழ்ந்ததனுடைய விளைவாக, இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை எல்லாம் எடுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு மறுமைதான் இலக்கு, மறுமைதான் முக்கியமானது என்கிற அடிப்படையில் வாழ்ந்ததனுடைய விளைவாக என்றைக்காவது இந்த உலக சிந்தனை வந்துவிட்டால், உலகம் என்கிற அடிப்படையில் சென்று விட்டால் நாம எந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கிறோம் என்று மிகப்பெரிய அளவில் சுய பரிசோதனை செய்தார்கள். கொஞ்சம் மாதிரியான சுய பரிசோதனை கிடையாது. முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய செய்தி, ஹன்லலா என்று சொல்லக்கூடிய சஹாபி. இந்த சஹாபி நல்ல மார்க்கப்பற்றோடு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒருவர், அதிகமான மார்க்க ஈடுபாடில் இருக்கக்கூடிய ஒருவர். இவர் ஒரு நாள் வீதியில் நடந்து வருகிறார். வரும்பொழுது எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்திருக்கு பாருங்க. மனசுல எந்த அளவுக்கு ஒரு பின்பத்தை, என்னடா நம்ம இப்படி வாழ்றோம், நம்மளா ஒரு முஸ்லிமா, நம்மளா ஒரு மூமினா, நம்ம என்ன ரூட்ல இருக்கிறோம், முனாஃபிகின் மாதிரி இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது இந்த மாதிரியான சிந்தனைகள். யோசிக்கிறாரு, நம்ம என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், முனாஃபிக் தனமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, மறுமைக்காக இல்லாமல் இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற அடிப்படையில் வீதியில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பெயரை சொல்லி இவரே சொல்கிறார், நாஃபக ஹல்லலா. ஹல்லலா நயவஞ்சகன் ஆயிட்டான். யார்? இவர்தான் ஹல்லலா. இவரே சொல்லிக்கிறாரு, ஹல்லலா நயவஞ்சகன் ஆயிட்டான். வந்துகிட்டே இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மார்க்க ஈடுபாடு சொல்லவா வேணும்? அவருடைய அந்த மார்க்க சிந்தனை நம்ம சொல்லவா வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் மக்கள் எல்லாம் குழும்பி இருக்கக்கூடிய சபையில பேசுகிற பொழுது, இந்த மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாத்திற்காக ஆரம்ப கட்டத்தில் அதிகமாக உழைத்த, அதிகமாக பொருளுதவி செய்த, மறுமைக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட ஒரு தோழர் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை செய்கிறார்கள். மா நஃபானி மாலு இல்லா மாலு அபூபக்கர். இந்த இஸ்லாத்திற்காக அபூபக்கருடைய பொருளாதாரம் உதவி செய்ததை போன்று வேறு யாருடைய பொருளாதாரம் உதவி செய்திருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. அப்படியே நம்மளா இருந்தா என்ன இருக்கும், நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்க, பா நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் வந்துடும். அப்ப நம்மள மாதிரி ஆள் இருக்காங்களா, அப்படி காலரை தூக்கி விட்டு போகணும்னு நினைப்போம், சிந்தனை வரும். என் பேர் தான் பேரு அப்படிங்கிற மாதிரி ஆகும். நம்ம யாராவது ஒரு பேரை சொல்லி பாய் மாதிரி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே தலைக்கு ஏறிடும். இது யதார்த்தமான நிலை. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபிகள் இடத்துல சொன்னார்கள், மாலி வ நஃப்ஸி இல்லா லக யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய உயிர் எல்லாமே உங்களுக்காக, இந்த இஸ்லாத்திற்காக, மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல என்ன பெருசா நான் கொடுத்துட்டேன், ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு மார்க்கத்தில் ஈடுபாடாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, வராங்க. இந்த ஹல்லலா நாஃபக ஹல்லலா நயவஞ்சகன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, ஏன்பா இப்படி சொல்ற, நீ நல்ல மனுஷனாச்சே, உன்னை நான் நல்ல முறையில் தானே பார்த்துருக்கிறேன், நீ ஏன்பா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அவர் கம்பேரிசன் பண்ணி பார்க்கறாரு பாருங்க. இந்த கம்பேரிசன் நம்ம என்னைக்காவது பண்ணி பார்த்துருக்கிறோமா? ஷைத்தான் நமக்கு அந்த மாதிரியான நிலை விட்டுருக்கிறானா? அந்த எல்லைக்காவது நம்ம போயிருக்கிறோம், யோசிச்சு பார்க்கணும். அதை கூட விட மாட்டான். கொஞ்சம் யோசித்து பார்த்தா கொஞ்சம் மாறும்ல. 5 வேளை துணைக்கு போல ஒரு வேளைக்கா பள்ளிவாசலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்ல. 1 2 3 அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஓரளவுக்கு பள்ளிவாசல் தொடர்பு வரும்ல, விடவே மாட்டான். சொல்கிறார் ஹன்லலா, நாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரோடு இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள், மறுமையை பற்றி சொல்கிறார்கள், மறுமையில் இருக்கக்கூடிய சுவனத்தை பற்றி சொல்கிறார்கள், சுவனத்தினுடைய இன்பங்களை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவ்வளவு இன்பமா இருக்குது, அந்த சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சுவனத்தை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்குள்ளாக வருகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் மறுமையில் இருக்கக்கூடிய நரகத்தை பற்றி சொல்கிறார்கள். அந்த நரகத்திலிருந்து எப்படியாவது நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும், அந்த நரகம் என்கிற கொடிய மாபாதக இடத்திலிருந்து நம்மை எப்படியாவது நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனை, அந்த பயம் நமக்குள்ளாக இருக்கிறது.
அதே ரசூல்லா விட்டு வந்தோம்னா வீடு, மனைவி, பிள்ளைகள், வியாபாரம் என்று வந்துவிட்டால் உலகத்துக்காக போயிடுறோமே. வீட்டில் பிள்ளைகளிடத்துல மனைவிடத்துல கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறோமே. மார்க்க சிந்தனை இல்லாம போயிருதே, மறுமை சிந்தனை இல்லாம போயிருதே அப்படின்னு சொல்லி அவருடைய மனசுல அந்த விதம் வந்து இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோம். உலகம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் மார்க்கம் போயிட்டு இருக்கிறோம். ரெண்டு நிலை இருக்குல்ல. அப்பனா என்ன நயவஞ்சகம் தானே. தெளிவா மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரே ரூட்ல போனாதான் நான் தெளிவான ஒரே ரூட்ல இருக்கிறேன். ரெண்டு விதமான சூழ்நிலை நமக்கு இருக்கிறதே. அப்பனா நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன், என்னிடத்தில் நயவஞ்சகம் குடிகொண்டு விட்டது என்று புலம்புகிறார். அவருக்கு தெரியாதா நயவஞ்சகன்னா யாருன்னு தெரியாதா? நயவஞ்சகனுடைய கொடிய தண்டனை என்னன்னு தெரியாதா? நரகத்தினுடைய அடித்தட்டில் நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். ஃபி தர்கில் அஸ்வல், நரகத்தினுடைய அடிவாகத்தில் அந்த நயவஞ்சகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாவிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இவ்வளவு மோசமான ஒரு கேட்டகரியை தனக்குள்ளாக அவர் இருக்கிறது என்று நினைக்கிறார் என்றால் இந்த மாதிரியான உறுத்தல் நமக்கு வந்திருக்குதா? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? நம்ம போற ரூட் எப்படி இருக்குது? மார்க்கமா மறுமையா அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குதா, அல்லது இந்த உலகம் என்கிற அடிப்படையில் இருக்கிறதா? மார்க்கத்திற்காக மறுமைக்காக என்ன செய்திருக்கிறோம், உலகத்திற்காக இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக என்ன செய்திருக்கிறோம் என்று நம்ம என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அந்த கம்பேரிசன் கொஞ்சமா யோசிச்சு பார்த்தாதான் நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கோம், நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு புரியும். அந்த அடிப்படையில் அவர் சிந்தித்து பார்க்கிறார். இதை சொன்ன உடனே அபூபக்கர் என்ன சொல்றாரு தெரியுமா? மார்க்கத்தில் அதிக நன்மையை எதிர்பார்த்து அதிகமான நன்மைகளை செய்த அல்லாஹ்வுடைய நபிகளாரால் சிறப்பித்து சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அப்படி என்றால் என்னுடைய நிலை அப்படிதானப்பா இருக்குது, நானும் அந்த கேட்டகரியில் தானே, நானும் நயவஞ்சகன் என்கிற தன்மை என்னிடத்திலும் இருக்கிறதே என்று சொல்லி வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதை பற்றி கேட்போம். எவ்வளவு பாருங்க, இந்த மாதிரி ஒரு இஸ்லாத்தில் உறுதியாக இருந்த, இஸ்லாத்திற்காக பல்வேறு விதமான நன்மைகள் செய்த அந்த தோழர்கள் அவருடைய எண்ணங்கள் நாம நன்மை செய்யாம இருக்கிறோமோ என்று ஒரு பாதிப்பு அவர்கள் ஏற்படுகிறது என்றால் இந்த பாதிப்பு நமக்கு வருதா? யார் ஏமாத்துறான்னு நினைக்கிறீங்க? இந்த பாதிப்பு வர விடாம யார் நமக்கு எல்லா விதத்திலும் நம்ம கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையிலே நம்ம கொண்டு போறான்னு நினைக்கிறீங்க? ஷைத்தான் தான். இந்த ஷைத்தானுடைய சுச்சமம் தான். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரெண்டு பேரும் போய் நிக்க கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வே இந்த மாதிரி ஹல்லலா இப்படி சொல்றாரு, நான் நயவஞ்சகன் சொல்றாரு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பாடுன்னு கேட்கறாங்க. அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு இருந்தால் மார்க்க சிந்தனையோடு இருக்கிறோம், சுவனம் என்கிற அடிப்படையில் இருக்கிறோம், நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கிறோம். அதே வீடு, பிள்ளைகள், செல்வம், பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் அப்படியே திசை மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லி, அப்ப நயவஞ்சகம் தானே, இப்படி ஒரு நிலை அப்படி ஒரு நிலை இருக்க தானே செய்யுது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சிம்பிளா போய் சொல்லி முடிச்சாங்க, யா ஹல்லலா சாத்தன் சா, இப்படி ஒரு நிலை இருக்கும், அப்படி ஒரு நிலை இருக்கும். இப்படி சில நேரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். உலகத்தை நோக்கியும் சில நேரத்தில் நீங்க போகத்தான் செய்யணும். சில விஷயங்கள் இருக்கதான செய்யுது. மனைவி பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் என்று மார்க்கம் கற்றுத்தரதான செய்யுது. ஒரே அடியா இபாதத்து, ஒரே அடியா இஸ்லாம் அப்படின்னு துறவரம் மேற்கொள்ளுங்க, எல்லா விதத்திலும் நீங்க பள்ளிவாசல்ல இருங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லலையே. இஸ்லாம் இப்படியும் இருக்கும், அப்படி எல்லா விதத்திலும் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் தானே. இப்படி ஒரு நேரம் இருக்கும், அப்படி ஒரு நேரம் இருக்கும், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா, நீங்க தெளிவாக தான் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வழி அனுப்புகிறார்கள். யோசித்து பாருங்க, இந்த மாதிரி ஷைத்தான் நமக்கு என்னைக்காவது அந்த சிந்தனை வர விட்டுருக்கிறானா? என்ன அப்படி சிந்திச்சிருந்தோம்னா ஓரளவுக்கு நம்ம தேறி வந்திருப்போமே, ஓரளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் மாறி இருக்குமே, நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் ஓரளவுக்கு நன்மையின் பக்கம் நாம் ஈடுபட்டிருப்போமே. விட மாட்டான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் இது மாதிரியான விஷயங்கள் பற்றி சொல்லி காட்டுகிறார். நீங்க எந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த உலகம் எவ்வளவு அற்பமானது, உலகம் அவ்வளவு நேரங்களை அர்ப்பணிக்கிறீங்களே. வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முதல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, எல்லாமே சிந்தித்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு மேலோட்டமாக கூட சொல்லலாம் உலகத்துக்காக எவ்வளவு நம்ம ஒதுக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது. பிறந்து சில நாட்கள் சிறுபிள்ளைத்தனமா இருந்துட்டோம், ஒன்றும் தெரியாத பருவம். அதுக்கு பிறகு ஸ்கூல் சேர்க்கணும், ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி பிளே ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். 2.5 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு ஜேர்னி. எதுக்காக? மறுமைக்காகவா? உலகத்துக்காக ஆரம்பிக்கிறோம். பிளே ஸ்கூலில் போய் விட்டோம். அதுக்கு பிறகு 3 வயசுல 3.5 வயசுல கொண்டு போய் எல்கேஜி, யூகேஜி, அதுக்கப்புறம் 1 வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்குது, 12வது வரைக்கும் போறாரு. மொத்தம் இப்போ இந்த கணக்கே 14 வருஷம் ஆயிடுச்சு, 14.5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து
இப்போ மார்க்கத்துக்காக ஏதாவது அவருடைய உழைப்புகள் வந்துருச்சா, மார்க்கத்துக்காக அதிகமான நேரம் வந்துருச்சான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் சிவியர் ஆகும். என்ன, அடுத்து மேற்படிப்பு படிக்கணும். உலகத்தினுடைய அடுத்த கட்ட முக்கியமான இடத்துக்கு போறாரு அவர். டாக்டரா, இன்ஜினியரா, இப்போ புதுசா ஏஐ, இது ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங், அதுவா இதுவா அப்படின்னு அப்படி போகுது. என்ன படிக்கலாம், எதை படிக்க வச்சா நம்ம சரியான முறையில் நம்முடைய அடுத்த உலகத்தினுடைய அந்த இடத்தை நாம டார்கெட்டை அடைய முடியும் என்று அதை நோக்கி ஓடுறோம். அதோட முடிஞ்சிருச்சா, 4 வருஷம் 5 வருஷம் படிச்சு முடிச்சிட்டோம் காலேஜ். இப்போ வயது 20 22 அந்த லெவலுக்கு ஆயிருச்சு. கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையினுடைய அதிகமான கிட்டத்தட்ட 17 வருடம் 18 வருடம் இந்த உலகத்துக்காக வேண்டி, உலக படிப்புக்காக வேண்டி கொடுத்து விட்டோம். அடுத்து மாறிட்டோமா? அடுத்து நம்ம ஓரளவுக்கு மார்க்க சிந்தனை இருக்கும், தொழுகைக்கு வருவோம். முழுசா நம்ம மதரசாக்கு போகலாம்னு சொல்லல, முழுசா மதரசாக்கு போய் ஒரு 6 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு வாங்க பாய் அப்படி சொல்ல, அந்த விஷயத்தை கேட்கல. மார்க்கத்துக்காக என்ன வந்தோம்? குர்ஆனை எடுத்து பார்க்கறது நம்முடைய நேரம் என்ன? மார்க்கத்தினுடைய சிந்தனைகளை நாம் எடுத்து நம்முடைய செயல்பாடுகளோடு அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரம் என்ன? இதை யோசிக்கணும். அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தால் இவ்வளவு காலங்கள் நம்ம உலகத்திற்காக உழைத்த நாம் மார்க்கத்துக்காக கொடுக்க ஒண்ணுங்க பெரிய அளவுக்கு நம்ம செஞ்சது கிடையாது. ரமலான் மாசம் வந்துட்டா கொஞ்சம் பள்ளிவாசலோட கொஞ்சம் தொடர்பு இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலரா எந்த மாதிரி இருந்தோமோ அதே நிலைமைக்கு போயிருவோம். அது ஆட்டோமேட்டிக்கா ஷைத்தான் கொண்டு போயிருவான். இதான் நிலைமை. அடுத்து உயர் படிப்பு படித்து விட்டு அப்ப அவருடைய அடுத்த ஸ்டேஜ் இப்போ வேலை தேடணும். இங்கேயே தேடலாமா அல்லது வேற சென்னை, பெங்களூர் பெரிய பெரிய நகரங்களை தேடலாமா? நம்ம படித்த படிப்புக்கு இங்கே வேலை கிடைக்காது, பெரிய பெரிய இடங்கள்ல தான் கிடைக்கும். அங்கே போயிடுவோம், அங்கே போயிருப்போம், போவோம் வருவோம் இப்படி இருக்கும். இல்லைன்னா இன்னும் ஒரு படி தாண்டி அப்ராடு போயிடுவோம், யூகேக்கு போயிடுவோம், யூஎஸ்ஏக்கு போயிடுவோம், லண்டனுக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் வந்துடும். அங்கே போவோம். இப்பயாவது நம்ம மார்க்கத்துக்காக போயிட்டு இருக்கோம், மறுமைக்காக போயிட்டு இருக்கோமான்னு கேட்டால் கிடையாது, உலகத்துக்காக தான். இவ்வளவு காலங்கள் ஒரு மேலோட்டமாக பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கை உலகத்தை என்று உலகத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்குது. இதுல மறுமை, சுவனம் அப்படிங்கிற அந்த இடம் எவ்வளவு நாம கொடுத்துருக்கிறோம் பார்த்தா, எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் பார்த்தா 1% கூட முழுசா கொடுக்கல. சரியான முறையில் நாம் அர்ப்பணிக்கவில்லை. ஒரு நாள் முழுக்க என்று எடுத்து பார்த்தால், ஒரு நாள் முழுக்க நம்முடைய பட்டியல் என்று ஒரு சாதாரணமா நம்முடைய ரெகுலரா ஒரு சராசரியான அந்த நாளை எடுத்து பார்த்தா, தொழுகைக்காக வேண்டி நம்ம ஒதுக்க வேண்டியது அல்லாஹ் கேட்கறது நம்மள்ட்ட ஒரு 50 நிமிடம் தான். அந்த 50 நிமிடத்தை ஒதுக்கணுமா? எத்தனை பேர் ஒரு நாளைக்கு சரியான முறையில் அந்த 50 நிமிடங்களை ஒதுக்கி, 1 மணி நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்விற்காக நாம் வணக்க வழிபாடுகளை, நமக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை செய்வோம். இல்லை என்றால் நரகத்தில் போய் விழுந்துருவோம் அப்படிங்கிற சிந்தனை வந்திருக்கிறது இல்லையே. உலகம் தானே போறோம். 24 மணி நேரத்தில் ஒரே 1 மணி நேரத்தை நம்மால் அர்ப்பணிக்க முடியவில்லை என்றால் 23 மணி நேரம் நீ உலகத்துக்காக வாழு, தப்பு கிடையாது. 1 மணி நேரம் வாப்பா அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு கூட நம்மால் சக்தி பெற முடியாது. பள்ளிகள்ல ஒரு 10 பேர் 15 பேர் தான் வருவாங்க. மற்ற பேர்லாம் ரமலான்ல வந்து தொழுதுட்டு போயிட்டோம்ல, பிறகு எங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கிற சிந்தனையில் இருப்போம் என்றால் எந்த மாதிரி நம்ம இருக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்மள்ட்ட மார்க்க ஈடுபாடு இருக்குது, மறுமைக்குண்டான அந்த ஈடுபாடுகள் இருக்கிறது? யோசித்து பார்க்கணும். நம்ம எந்த மறுமையை விட்டுவிட்டு இந்த உலகத்திற்காக முன்னுரிமை கொடுக்கிறோமோ அந்த உலகத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல இடங்களில் பேசுகிறார்கள். உலகம் போறீங்களா, ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரங்களை ஒதுக்குறீங்க உலகத்துக்காக. ஒரு வாழ்க்கை என்று எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட சராசரியா 20 வருடம் 25 வருடம் முழுக்க உலகத்துக்காக, அதுக்கு பிறகு உலகத்துக்காக தான் உழைக்கிறீங்க. இவ்வளவு நேரங்களை அர்ப்பணிக்கிறீர்களே, இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? சஹாபாக்கிட்ட சொல்றாங்க. எந்த சஹாபாக்கள் மறுமைக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ அந்த சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? எதர்ச்சியான நேரம். ரசூலுல்லாஹ் வீதியில போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குப்பை தொட்டியை பார்க்கறாங்க. அந்த குப்பை தொட்டியில பார்த்தா ஒரு ஆடு இறந்து கிடக்கிறது. ஒரு சில ஹதீஸ்கள்ல கழுதை என்றும் இருக்கிறது. அந்த ஆட்டை எடுத்து எல்லா சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. வாங்கப்பா எல்லாம் வாங்க. உலகம் நினைக்கிறீங்களே, உலகம்ன்ற அந்த சிந்தனை உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வருது. எந்த உலகத்தை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் நிரூபித்துக்கா எந்த மாதிரியானது அந்த உலகம் என்பதை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய நபிகளார், உங்களை யாராவது இந்த ஆட்டுக்குட்டியை, அந்த ஆட்டுக்குட்டி எப்படின்னா செத்து போய் கிடக்குது, அழுகிய நிலையில் இருக்குது, அதுக்கு மேல அதனுடைய காதுகள் அறுபட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஆட்டுக்குட்டி. இப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஆட்டுக்குட்டியை காமிச்சு, இதை யாராவது உங்கள 1 திர்ஹமுக்கு வாங்கி கொள்வீர்களா? 1 திர்ஹம்னா வெள்ளிக்காசுன்னு அர்த்தம். அன்றைய காலத்துல ஒரு வெள்ளிக்காசுக்கு வாங்குவீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அது எப்படி நாங்க வாங்குவோம்? 1 திர்ஹம் எப்படி கொடுத்து வாங்குவோம்? சரி, அல்லது 1 தீனார், ஒரு தங்க காசு கொடுத்து வாங்கிக்குவீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் வாங்குவோம்? வாங்க மாட்டோம். இதை எப்படி வாங்க முடியும்? எங்கெல்லாம் இதை உயிரோடு இருந்தாலும் யாரும் வாங்க மாட்டோம். இது இந்த ஆடு காதுகள் அறுபட்டு இருக்கிறது, ஆடு இவ்வளவு மோசமான நிலையில் இருக்குது, ஒட்டு போய் கிடக்குது, இந்த மாதிரியான ஒரு சின்ன குட்டியான ஆடா இருக்குது,
இந்த ஆட்டை உயிரோடு இருந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம், இறந்து போய் அழுகிய நிலையில அதனுடைய குப்பத்தொடியில் தூக்கி வீசி இருக்கிறாங்க, இந்த ஆட்டை நாங்கள் எப்படி வாங்குவோம், வாங்க மாட்டோம் என்று சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியில் மிக முக்கியமான செய்தியை சொல்றாங்க. ஏன் இந்த இடத்துல நான் உங்களை கூட்டினேன் தெரியுமா? ஏன் இந்த ஆட்டை உங்களிடத்தில் வாங்க வேண்டும் என்று சொன்னேன் தெரியுமா? இந்த ஆட்டை நீங்கள் எவ்வளவு அற்பமாக கருதுகிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அதன் மூலமாக மிக முக்கியமான ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் சொல்கிறார்கள், லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதிஹி அலைக்கும். இந்த ஆட்டை எவ்வளவு அற்பமாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, செத்து போன, காதுகள் அறுபட்ட, கெட்டு போன, ரொம்ப மோசமான, அழுகி போன இந்த ஆட்டை எவ்வளவு மோசமாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, அற்பமாக பார்க்கிறீர்களோ, அதைவிட அற்பமானது, அதைவிட மிக மோசமானதுதான் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடையத்துல அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் சொல்கிறார்கள். நாளை மறுமை என்கிற ஒப்பீட்டில் இந்த உலகம் என்பது ரொம்ப அற்பமானது, செத்து போட ஆடுக்கு சமம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் ஓடுறோம்ல, இந்த உலகத்துக்காக வேண்டி அவ்வளவு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம் அல்லவா, இதுக்காக தான் நம்ம ஆசைப்படுறோம். எதுக்கு? செத்து போன, நாரி போன ஆட்டிற்காகத்தான். எதை ரசூலுல்லாஹ் மோசமானது என்று சொன்னார்களோ அதுக்காகத்தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக வழங்குகிறான். வயக்திர், தான் குறைத்தும் வழங்குகிறான். எப்படினா கொடுப்பான் இந்த உலகத்துல. அல்லாஹ் பல்வேறு விதமாக அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அந்த ரிஸ்கை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபரிஹு பில் ஹயாத்தி துன்யா. அந்த ரிஸ்கை வைத்து யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அந்த பொருளாதாரத்தை வைத்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். உலக வாழ்க்கையில் அவர்கள் ரொம்ப பெரிய ரிஸ்க் நமக்கு அல்லாஹ் கொடுத்துறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆஹிரா. என்னப்பா ரிஸ்க் இது? இந்த ரிஸ்க் பெரிய ரிஸ்க் நினைக்கிறியா? பல லட்சங்களை வச்சிருக்க, பல கோடிகளை வச்சிருக்க, பல பிசினஸ் வச்சிருக்க, மல்டி லெவல் பிசினஸ் வச்சிருக்க, எதை வேணா வச்சுக்க. இதை வச்சு நீ சந்தோஷப்படுறனா? இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நீ பெற்றிருக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே, மறுமை என்கிற அந்த ஒப்பீட்டின் வகையில் பார்த்தால் இல்லா மச்சாவுன், அற்பத்திலும் அற்பமானது. என்ன பெரிய ரிஸ்க், என்ன பெரிய நீங்க பெரிய பொருளாதாரத்தை வச்சிருக்கீங்க? என்ன பண்ண முடியும் இந்த பொருளாதாரத்தை வச்சு? இறந்து போனால், மரணித்தால், பல கோடிகள் வச்சிருந்தார், அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. எதையுமே யாருமே எடுத்துட்டு போக முடியாது. எல்லாவற்றையும் நம்ம இழந்து விட்டு தான் போக முடியும். அப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம். அதான் அல்லாஹ் சொல்றான், அற்பத்தில் அற்பம். என்ன பெருசா பெரிய பல கோடிகளை வச்சிருக்கிறாரு, டெய்லி ஒரு 10 கோடி வாயில எடுத்து சாப்பிடுவாரா? சாப்பிட முடியுமா? தங்கத்தை பல கிலோ வச்சிருக்கிறாரு, எடுத்து சாப்பிட முடியுமா? இல்ல ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, நீ என்ன உண்டு கழித்தாயோ அதான் உனக்கு, என்ன நீ உடித்து கிழித்தாயோ அதுதான் உனக்கு. உடிச்சு கிழிக்காம நல்ல ஆடையா இருந்தா அதையும் வேற ஆள் எடுத்துக்குவாங்க, இறந்து போயிட்டா. என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை வச்சு? ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு அற்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார். பல இடங்களில் சொல்றான் அல்லாஹ். இன்னும் ரசூலுல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைக்கு உண்டான உதாரணத்தை, அற்பம் எவ்வளவு அற்பமானது என்பதை இன்னொரு செய்தியின் மூலமாக நமக்கு அழகான முறையில் படிப்பனையாக சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல எவ்வளவு கடல் இருக்குது. உலகத்துல கடல், நிலம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இந்த நிலத்தை விட 3 மடங்கு அதிகமாக தண்ணீர் தான் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கடல் தான் அதிகமா இருக்குது. இந்த உலகத்திலேயே கடலை விட நிலம் ரொம்ப குறைவானது, 3 மடங்கு குறைவானது. 3ல் ஒரு 4 அப்படின்னு 4 பங்கு எடுத்துக்கொண்டால் அதுல 3 பகுதி கடலாகத்தான் இருக்கும், ஒரு பகுதி தான் நிலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய நபியல்லார் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்க உங்கள ஒரு ஆள் இந்த கடல்ல அவருடைய விரலை விட்டு எடுக்கிறார். விட்டு எடுத்தா எவ்வளவு தண்ணீர் அவருடைய கையில ஒட்டி கொண்டதோ அதான் இந்த உலகம். இந்த உலகம்னு போறீங்களே, உலகத்துக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர்களே, உலகத்துக்காக வேண்டிய எல்லா விதமான காரியங்களை அமைத்துக் கொள்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த கையில உள்ள விட்டு எடுத்த கடல்ல போய் ஒரு கையை, ஒரு சாதாரணமா ஒரு விரலை கொண்டு போய் விட்டு எடுக்கிறோம், அந்த விரல்ல என்ன இருக்கிறதோ அதுதான் இந்த உலகம். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே நாளை மறுமையினுடைய அந்த விசாலம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லார் நமக்கு சொல்லி காட்டுகிறார்களே. இப்ப நம்ம சிந்திக்க வேண்டுமா இல்லையா? உண்மையிலேயே ஒருவன் அறிவாளியாக இருந்தால், ஒருவன் புத்தி கூர்மையானவனாக இருந்தால், அற்பத்திலும் அற்பமாக இருக்கிற ஒண்ணுமே ஒரு சொட்டு கூட தேராத அதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணிப்பானா? முழுமையாக இந்த உலக வாழ்க்கைக்காக ஈடுபடுவானா? தேவை என்கிற அடிப்படையில் வாழ்ந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. அத்தியாவசியங்களை, நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படையில் செயல்படலாம், தவறு கிடையாது. அதற்கு மேலும் வேண்டுமானால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானா, அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. முழுமையா அதுல போய் விடலாமா?
அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் திசை திரும்பி அல்லாஹ் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் கடமையான காரணங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இது மாதிரி நாம் அதில் மூழ்கி அதிலேயே மூழ்கி எல்லாவற்றையும் அதிலேயே செய்யக்கூடியவர்களாக இருக்கலாமா? மறுமையை மறந்து வாழலாமா? இன்னும் அல்லாஹ்வுடைய நபியல்லார் மறுமையில் சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுறாங்க பாருங்க. சுவனம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது, இந்த மறுமையில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எவ்வளவு மிகப்பெரியது என்பதை இந்த உலக ஒப்பீடோடு சில செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதில் அல்லாஹ்வுடைய நபியல்லார் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகிறார்கள். மௌஇலு சௌதி ஃபில் ஜன்னா, சுவனத்தில் சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடம் என்பது அது எப்படிப்பட்டது என்றால் ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. அந்த சாட்டை வைக்கக்கூடிய இடம் எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு சாட்டை வைக்கிறோம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு ஒரு 10 ஏக்கர் பிடிச்சிருமா? மிகப்பெரிய அளவில் ஒரு 2.5 சென்ட் வேணுங்க ஒரு சாட்டை வைக்க, அது அவ்வளோ இடம் பிடிச்சிருமா? 10க்கு 10 இடம் வேணும், அவ்வளோ பெரிய இடம் தேவையா சாட்டையை வைக்க? சாட்டை வைக்க எவ்வளோ பெரிய இடம் தேவை? சாட்டையை பார்த்துருக்குறோம்ல, அதையும் பார்த்துருப்பீங்க. சில விஷயங்களில் துருக்கல்ல சில பேர் அடிச்சுட்டு வருவாங்க, பூம்பு மாட்டுக்காரெல்லாம் அடிச்சுட்டு வருவாங்கன்னு வைங்களேன். அது மாதிரியான இடம் சாட்டை, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சாட்டையை மடித்து வச்சா ரொம்ப ஒரு சின்ன இடத்துல அடங்கிடும். ஒன்றுக்கு ஒன்றுங்கிற இடம் கூட தேவைப்படாது, அவ்வளோ குறுகலான இடத்துல வச்சிடலாம். சுவனத்தில் அந்த சாட்டை வைக்கக்கூடிய அந்த இடத்தை பெறுவது என்பது இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விடவும் சிறந்தது. இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகம் நம்ம ஆசைப்படுறோம், உலகத்துக்காக வேண்டி இவ்வளவு அர்ப்பணிக்கிறோமே, சுவனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பம். ஒரு சாட்டை வைக்கிற இடத்தை விட ரொம்ப மோசமானது இந்த உலகம். ஒரு சாட்டை வைக்கிற இடம் அவ்வளவு சிறந்தது, அவ்வளவு பிரம்மாண்டமானது நாளை மறுமையில் இருக்கக்கூடிய சுவனம். அப்ப யோசிச்சு பாருங்க, எதுக்காக போயிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துல பல லட்சங்களை கொடுத்து பல்வேறு விதமான இடங்களை, பல்வேறு விதமான விஷயங்களை நாம வாங்கிக் கொள்கிறோம், தவறு கிடையாது. ஆனால் அந்த சாட்டை வைக்கக்கூடிய இடத்தை வாங்க முடியுமா சுவனத்துல? அதற்காக வேண்டி நம்ம எனக்கு உலகத்துல அல்லாட்ட போய் 10 ஏக்கர்ல ஒரு இடம் இருக்குது, பெரிய அந்த இடத்துல பெரிய பல தோப்புகள், மாந்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, பெரிய அளவுக்கு முந்திரி தோப்பு இருக்குது, அதனால ரேவா அதை வச்சுட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த உலகம் போறோமே, எனக்கு 10 கிலோ தங்கத்தை விட்டு வந்திருக்கிறேன், ரேவா போய் எடுத்துக்க, வைரங்கள் இவ்வளோ இருக்குது, வைதூரியங்கள் இவ்வளோ இருக்குது, டைமண்ட் அப்படிப்பட்ட டைமண்ட் இருக்குது, வாட்சி இவ்வளவு கோடிகள் தெரியுமா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அல்லாஹ் சரிப்பா எந்தாப்பா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவானா? அது மாதிரி நடக்குமா? நாம இந்த உலகத்துல எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தோமோ அதை அல்லாஹ் கொடுக்க போறான். அதை விட்டு நாம எவ்வளவு கோடிகளை இந்த உலகத்துல நாம் வளைத்துப்பட்டு வைத்திருந்தாலும், எவ்வளவு நம்முடைய பெருமானான அந்த பொருளாதாரங்களை இந்த உலகத்தில் வைத்திருந்தாலும் சரிதான், அது நயா பைசா கூட மறுமையில் பயனளிக்காது. அதை நம்ம உள்ளத்தில் உறுதியாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அது சஹாபாக்கள் உணர்ந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகம் என்பது அற்பம், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் என்பது ரொம்ப அற்பத்திலும் அற்பம், மறுமைதான் சிறந்தது, மறுமைக்காக வேண்டிதான் வாழ வேண்டும். அந்த சுவனத்தில் ஒரு சாதாரண சாட்டை வைக்கக்கூடிய இடமே பிரம்மாண்டமானது என்றால் அந்த சுவனத்தை அடைய வேண்டும். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் பரவாயில்ல, உயிரை போனாலும் பரவாயில்ல, உலகத்தின் எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சிந்தனை அவங்களுடைய இல்லத்தில் ஆழமாக இருந்தது. அதை பிரதிபலிக்கக்கூடிய சில செய்திகளை பாருங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஒரு வசனத்தை, ஜன்னாத்தின் அர்துஹ ஸமாவாத்தி வல் அர்த், சுவனம் என்பது வானம் பூமி எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான இடம் அப்படின்னு அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லி, யார் போர்க்களத்தில் குதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சுவனத்தினுடைய இன்பத்தை பற்றி. ஒரு சஹாபி பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்தில் குதித்து நான் வெற்றி பெற்றால், நான் என்னுடைய இந்த போர்க்களத்தில் என்னுடைய உழைப்பில் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்து விட்டால் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆமாப்பா நிச்சயமா கிடைக்கும் சுவனம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன மறுகணம் அவன் சாப்பிட்டுட்டு இருந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி போட்டு, இவ்வளவு நேரத்தை நான் விட்டு தர்றது கூட இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் சும்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை பெறுவதுதான் முக்கியம் என்று சொல்லி தூக்கி போட்டுட்டு ஓடுறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த எதிரிகள் படையில் அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி குதிக்கிறார். அங்கே கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். எப்படி இருந்தாங்க பாருங்க, எவ்வளவு அந்த சாப்பிடுற பேரிச்சம்பழத்தை சாப்பிடுற டைம் கூட இந்த உலகத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்களே. நம்ம எவ்வளவு டைமை கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துக்காக? உலகம் எவ்வளவு நேரங்களை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு விதமான காரியங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்துக்காக வேண்டி எவ்வளவு கொடுக்கிறோம், மறுமைக்காக வேண்டி எவ்வளவு கொடுக்கும் யோசிச்சு பாருங்க. டைம் கொடுக்கறது ஒரு பக்கம், பொருளாதாரத்தை கொடுக்கறது ஒரு பக்கம், ரெண்டுத்தையும் எடுத்து பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்கிறோம். பொருளாதார ரீதியாக என்று எடுத்து பார்த்தா என்னுடைய செல்வம் இவ்வளவு இருக்குது, நான் கொடுத்தது இவ்வளவுதான் அப்படிங்கிற கணக்கு தான் எல்லோருக்கும். அப்படிதானே இருக்குது.
நம்முடைய மனம் உலகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு பாதியை கொடுத்துரும் அப்படின்னு யாராவது வரோமா? அந்த அளவுக்கு யாராவது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? இல்லையே. உயிரையே கொடுத்தார்கள் நாளை மறுமைக்காக, சுவனத்திற்காக. கொஞ்சம் நேரம் கூட வீணடிக்க கூடாது என்று நினைத்தார்கள் சஹாபாக்கள். இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கிராமவாசி வருகிறார். வந்து ஒரு போர்க்களம் அப்பதான் முடிஞ்சிருக்குது. அப்போ அந்த கிராமவாசி வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ்வுடைய நபிகள் இடத்துல உறுதிமொழி கொடுக்கிறார். சரிப்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹும் இந்த உறுதிமொழி கூறி அவர் இஸ்லாத்தை இணைந்து கொள்கிறார். அந்த போர்க்களத்தில் கிடைத்த சில கனிமத் பொருட்களை ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கு நினைவு வருது, அந்த கிராமவாசி வந்தாரே, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரே, அவருக்கும் கொஞ்சம் கொடுங்க, ஒரு பங்கை கொடுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு பங்கை சஹாபாக்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த செயலை பதிவு செய்யப்பட்டக்கூடிய செய்தி. இப்போ ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த பங்கை எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் அந்த கிராமவாசிக்கு போய் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கிராமவாசி கேட்கிறார், மாஹாதா, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொருளாதாரத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. பொருளாதாரத்துக்காக தான் ஓடுறோம் இந்த உலகத்தில், பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம ஆசைப்படுகிறோம். அந்த சஹாபியை பாருங்க, மாஹாதா இது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கிஸ்மத்துன், இது பங்கு, ரசூலுல்லாஹ் பங்கு வச்சு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்டே வந்துடுறாரு. யாரு? இந்த கிராமவாசி. அல்லாஹ்வுடைய நபிகள் இடத்துல வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குற, மாஹாதா யா முஹம்மது, இது என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. இது உனக்குரிய பங்கு தான், இது உனக்குரிய உரிமை தான் இது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த கிராமவாசி சொல்கிறார், முகமதே, மா அலஹாதா இத்தபாத்துக்க, இந்த அற்பமான பொருளாதாரத்துக்காக நான் பின்பற்றவில்லையே. கிராமவாசிகள் அப்படிதான் பேசுவாங்க, ஒரு கடினமாக தான் பேசுவாங்க. பேசுகிறார், இந்த பொருளாதாரத்துக்காக உன்னை நான் பின்பற்றவில்லை, இந்த பொருளாதாரத்துக்காக வேண்டி உன்னை நான் இந்த இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. வலாக்கின்னி, இருந்தாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், நித்தபாவத்துக்கு உன்னை நான் பின்பற்றினேன். ஏன் தெரியுமா? அலா அன் உருமா ஹாவுனா, இந்த இடத்தில் அம்பு எய்யப்பட்டு நான் என்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். பொருளாதாரம் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, பொருளாதாரத்தை கொண்டு வந்து தூக்கி போடுறார் ரசூலுல்லாஹ்ட்ட. தேவையில்லை இந்த பொருளாதாரம், இதற்காக வேண்டி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏற்றுக்கொண்டது அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலேயே என்னுடைய உயிரும் பறிக்கப்பட வேண்டும் என்று அந்த சஹாபி சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, வஷார இலா ஹல்கி, அவருடைய அந்த தொண்டைக்குள்ளேயே அவருக்கு அந்த சுட்டி காட்டியே சொல்கிறார், ஒரு அம்பை வைத்து சுட்டி காட்டி விட்டு அமூத், அதன் மூலமாக மரணித்து வாதுகலல் ஜன்னா, நாளை மறுமையில் சுவனம் அடைய வேண்டும், அதுக்காகத்தான் நான் பின்பற்றினேன், வேற எதற்காகவும் நான் பின்பற்றவில்லை, உம்மை பின்பற்றியதற்குண்டான அடிப்படை தான் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இப்படி சொன்ன உடனே போன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் சொன்ன வார்த்தையில் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹும் இவருடைய விஷயத்தில் உண்மையாளராகவே இருப்பான், உண்மையாகவே நடந்து கொள்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல ஒரு போர்க்களம் அடுத்த சில காலங்களில் வருகிறது. அந்த போர்க்களத்தில் அந்த சஹாபி கலந்து கொள்கிறார். எப்படி சொன்னாரோ அதே போன்று அந்த போர்க்களத்தில் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், அம்பு வைத்து இந்த இடத்துல கொல்லப்பட வேண்டும், இந்த இடத்துல அம்பு எய்து நான் இஸ்லாத்திலே என்னுடைய உயிரை நான் அல்லாஹ்விற்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரே, அதன் மூலமாக சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னாரே, அதே போன்று அந்த போர்க்களத்தில் இறுதியாக பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ், யாரெல்லாம் மரணிச்சாங்க இஸ்லாத்தில், யாரெல்லாம் இந்த சஹாபாக்கள் இறந்து போனாங்க என்று பார்க்கிற பொழுது அவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அன்றைக்கு வந்து நம்மிடத்தில் இது மாதிரி வந்து பேசிட்டு போனாரே, அவர் இவர்தானே என்று அல்லாஹ்வுடைய நபியல்லார் ஞாபகமா வச்சு கேட்கிறாங்க. கேட்கிற நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர்தான் இவர் என்று சொல்கிறார்கள். அவர் சொன்ன மாதிரியே அவர் மரணித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி ஜனாசா தொழு எல்லாமே தொழுவித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹும்ம இறைவா, இன்ன ஹாதா அப்துக, இந்த உன்னுடைய அடியார் இருக்கிறாரே, ஹரஜ முஹாஜிரன் ஃபி சபீலிக், உன்னுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக வேண்டி புறப்பட்டு வந்தார், உனக்காக வேண்டி புறப்பட்டு வந்தார், ஃபகுத்தில ஷஹீதன், அவர் ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். சொல்லிவிட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன ஷஹீதுன் அலைஹி, நான் இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இறந்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சான்று பகிர்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தினுடைய அந்த பொருளாதாரம், உலகத்தினுடைய கவர்ச்சி, ஷைத்தான் போடுகிற ஊசலாட்டங்கள், அதையெல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லை. இந்த அற்பத்திலும் அற்பமான இந்த உலகம் எங்களுக்கு தேவை கிடையாது, மறுமைதான் எங்களுடைய இலக்கு என்கிற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய முழு வாழ்க்கையும் அமைத்துக் கொண்டார்கள். இப்படி நிறைய சம்பவங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம்.
மறுமை என்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதுக்கு தான் முன்னுரிமை எல்லா கட்டங்களிலும். நேரத்தில் சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முஹாஜிர் சஹாபாக்கள் வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் நிறைய பொருளாதாரம் வச்சிருக்கிறாங்க, நாங்களும் தொழுகிறோம் அவங்களும் தொழுகிறாங்க, அவங்களும் நோன்பு வைக்கிறோம் நாங்களும் நோன்பு வைக்கிறோம், ஆனால் அவங்க சில விஷயங்களில் பொருளாதாரம் இருக்கிற காரணத்தினால நிறைய தான தர்மம் செஞ்சு ஹஜ்ஜு உம்ரா அது மாதிரியான விஷயங்களை செஞ்சு நிறைய நன்மைகளை சம்பாதிச்சுக்கிறாங்க, எங்களால் அதை முடியலையே அப்படின்னு நிற்கிறாங்க. உலகத்துக்காக வேண்டி ஆசைப்படுறாங்க, மறுமைக்காக வேண்டி ஆசைப்படுறாங்க, உலகத்துக்காக வேண்டி ஆசைப்படலை. நம்ம பொருளாதாரத்தை வச்சுட்டு எப்படி நம்ம அடுத்தடுத்து பிசினஸ்ல டெவலப் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், அந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் பொருளாதாரத்தை வச்சு நம்ம நன்மையை செய்ய முடியாமல் போகுது, இந்த பொருளாதாரம் இருந்தால் நம்மளும் நன்மை நிறைய செஞ்சிருக்க முடியுமே அப்படியே யோசிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சில தஸ்பீஹ்களை சொல்லித்தராங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, இதெல்லாம் 33 தடவை 33 சொல்லுங்க. அதோட இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த துஆவை சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. பிறகு அவங்களும் அதை கற்றுக்கிறாங்க. இது கற்றுக்கிட்டு மீண்டும் வராங்களே சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் அவங்களும் அதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு மீண்டும் வந்து கேட்கறாங்கன்னா, எவ்வளவு மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக மறுமையினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வேட்கை அந்த சஹாபாக்கள் இருந்துச்சு. நம்ம மறுமைக்காக வேண்டி எவ்வளவு உழைப்போடு செலுத்துகிறோம், எந்த மாதிரியான நேரங்களை அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்கிறோம், அல்லாஹ் சொன்ன வணக்க வழிபாடுகள் கடமையானவற்றில் எந்த அளவுக்கு நம்முடைய முனைப்பு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, உலகத்தினுடைய மோகம் இல்லாமல் மறுமைதான் அப்படிங்கிற இலக்கோடு ரசூலுல்லாஹ்ட்ட அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பணிவிடை செஞ்சார் ரசூலுல்லாஹ்வுக்காக. அது மாதிரி ரபியா என்று சொல்லக்கூடிய இன்னொரு சிறுவரும் பணிவிடை செஞ்சார். இந்த ரபியா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக எந்த அளவுக்கு பணிவிடை செய்வாங்கன்னா, எந்த நேரமும் ரசூலுல்லாஹ் கூடயே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் உறங்குறாங்க இது மாதிரி இருக்கிறாங்க கூட இவர் காத்துக்கிட்டே இருப்பார். ரசூலுல்லாஹ் திடீர்னு விழிச்சு திடீர்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்களோ, ரசூலுல்லாஹ் ஏதாவது தேவைப்படுமோ, அப்போ நம்ம கூட இல்லைன்னா சரி வராது அப்படின்னு சொல்லி அவ்வளவு நெருக்கமாக ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறாங்க. இப்போ இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, ரபியாவே, உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் நீ கேள, செல் மாத்துவத்தை, நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்கப்படும், கேள அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இப்போ ஒரு சாதாரண சிறுவராக இருக்கிறாரு, நம்மளாக இருந்தால் என்ன கேட்போம்? ரசூலுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஆட்சித் தலைவராக இருக்கிறாங்க, பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எதை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும், அவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன கேளு, ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டுலாம் சொல்லலை, இதுதான் அப்படிதான் சொல்லலை, நீ எதை வேணா கேளுப்பா உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிறுவராக இருந்தால் நம்ம என்ன யோசிப்போம்? அது வேணும் இது வேணும் அது அப்படித்தானே யோசிப்போம். அல்லது கொஞ்சம் புத்தி கூர்மையாக இருந்தால் கொஞ்சம் வேற மாதிரி உலகத்தினுடைய லாபங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமோ, அது எனக்கு அந்த தோட்டத்தை கொஞ்சம் தாங்கள ரசூலுல்லாஹ், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஒட்டகங்களை தாங்கள ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் எனக்கு கொஞ்சம் நேரம் தாங்க, நான் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி போறாரு, கொஞ்சம் யோசிக்கிறாரு, யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம இந்த உலகத்தினுடைய எந்த மாதிரியான ரசூலுல்லாஹ் கேட்டாலும் கொடுப்பாங்க, கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட எல்லா விதமான விஷயமும் இருக்கிறது. ஆனால் நாம இதையெல்லாம் கேட்டோம் என்றால், இதெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், இது இந்த உலகம் வரைக்கும் தானே பயனளிக்கும், மறுமையில் பயனளிக்காதே. அப்ப மறுமையில் நமக்கு சுவனம் தேவை, மறுமையினுடைய இலக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நாளை மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, ரசூலுல்லாஹ் எப்படி சொர்க்கத்தான் போவாங்க, அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறது அதை விட மிகப்பெரிய கண்ணியம் என்கிற அடிப்படையில் அந்த ரபியா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட விஷயம் தான் எனக்கு தேவை அப்படின்னு கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, வேற ஏதாவது இருக்காப்பா, வேற ஏதாவது உனக்கு என்ன கேளுப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, எனக்கு தேவை நாளை மறுமையில் சுவனத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் ஒரு வழிமுறையை சொல்லித்தராங்க, அப்படி என்றால் இதை செய்தால் நிச்சயமாக நீ சுவனத்தில் என்னோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபஅன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், சுஜூதை சஜிதாவை அதிகப்படுத்திக்கொள், சஜிதாவில் அதிகமாக நீ
உதவி தேடு, உனக்காக வேண்டி நீ அதிகமாக கேள், நீ கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு அந்த சுவனத்தில் என்னோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுடைய எல்லா விதமான மக்களுடைய அந்த எண்ணங்களும் மறுமைக்குண்டான இலக்காக, மறுமையில் நாம் அதை அடைய வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக இருந்திருக்கிறார்கள். மறுமையில் சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே அவர்களுடைய இலக்காக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எவ்வளவு பெரிய இன்பங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை உதறி தள்ளக்கூடிய மக்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருடைய வாழ்க்கையை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உறங்கிட்டு இருக்கிறாங்க. எதுல உறங்கிட்டு இருக்கிறாங்க? நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஹஸீரின், ரசூலுல்லாஹ் ஒரு பாயில படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாய் எப்படிப்பட்ட பாய் என்றால் பேரித்தம்பழத்தினுடைய பாலையால் நெய்யப்பட்ட பாய். பார்க்குறாங்க, பார்த்து ரசூலுல்லாஹ் திரும்பி படுக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல அப்படியே அச்சச்சாக அந்த பேரித்தம்பழத்தினுடைய அந்த பாலையினுடைய சுவடுகள் அப்படியே பதிந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உடல் வெண்மையான உடல் அப்படின்றதுனால அப்படியே வெளிப்படையாக அப்படியே நிறம் மாறி காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்துக்கிட்டு உமர் எல்லாம் தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லார் இந்த அழுகையினுடைய குரலை கேட்டு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லார், ஏன் அழுகுற உமரை, ஏன் என்ன காரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய முதுகெல்லாம் இந்த சுவடுகள் பதிந்து இவ்வளவு ஒரு மோசமான நிலையில் நீங்க இருக்கிறீங்க, நீங்க சொன்னால் உங்களுக்காக வேண்டி ஒரு விரிப்பை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோமா? இந்த கைசர் கிஸ்ராவை பாருங்க, இந்த ரோம பேரரசு பாரசீக பேரரசு எப்படி வாழ்றாங்க, கோட்டைகள்ல கொத்தளங்கள்ல. அதே சமகாலத்தில் இவ்வளவு ஆடம்பரமாக இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார்கள். நீங்களோ அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுடைய உயிருக்கு மேலானவர், நீங்க உங்களுடைய நிலைமை இவ்வளவு மோசமா? ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற பாய் இந்த மாதிரி சுவடுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கடுமையான பாய். நம்ம அந்த மாதிரி படுக்க முடியாது. நம்ம சாதாரண பாயில படுத்தாலே நம்ம உடம்பெல்லாம் மேல மேல அப்படி தடிமன் பட்டுருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மேல ஒரு விரிப்பை போடுவோம், இல்லைன்னா அதுக்கு மேல ஒரு பெட்டை போடுவோம், இல்லைன்னா கட்டில பெட்ல தான் படுப்போம். இது மாதிரி இன்னைக்கு பல வசதிகளை நம்ம பார்க்கிறோம். அந்த பெட்ல கூட ஃபேம் பெட் வேணாம், நம்ம இலவ பஞ்சு தான் வேணும், பருத்தி பஞ்சு தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வசதிகள் எந்த மாதிரிலாம் இருக்கிறதோ அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம மாதிரி இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பாயை பார்த்தா இந்த அளவுக்கு ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறது. இதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தலையாணை எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி அதே நேரத்தில் அந்த செய்தியில் வருகிறது. ரசூலுல்லாஹ் கூழாங்கல்லால் நிரப்பப்பட்ட ஒரு பைய தலையாணையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. படுக்க முடியுமா நம்மளால? கூழாங்கல்லால் நிரப்பப்பட்ட ஒரு வச்சு படுத்தோம்னா சாதாரண நம்ம சும்மா ஒரு சாதாரணமாக எதுவுமே இல்லாத ஒரு தரையில் படுத்தாலே கொஞ்ச நேரத்துக்கு மேலே படுக்க முடியல, கழுத்து வலிக்குது. தலகாணி இல்லைன்னா நம்ம, அதுவும் நம்ம டெய்லி படுக்கிற தலகாணி இல்லைன்னா அதை விட மோசம், அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சுகபோகங்களை நாம் விரும்புகிறோம், அதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் எல்லாரும் கடுமையான கூழாங்கல் நிரப்பப்பட்ட அந்த பாய், அந்த தலகாணியையும் அதே மாதிரி பேரித்தம்பழத்தினுடைய பாயால் நெய்யப்பட்ட அந்த பாலையால் நெய்யப்பட்ட அந்த பாயிலையும் ரசூலுல்லாஹ் படுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு, என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறையை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோமா, உங்களுக்காக வேண்டி நாங்கள் ஒரு பாய் விரிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தப்பட மாட்டோமா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சொல்கிறார்கள், மாலி வலி துன்யா, உமரே, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்னப்பா தொடர்பு இருக்கிறது? என்ன பெரிய உலகம் இந்த உலகம், என்ன இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில் சொல்வதோடு மட்டுமில்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சொல்கிறார்கள், இல்லா கராக்கிபி, நான் ஒரு வழிபோக்கனை போன்றதான். இஸ்ததல்ல தஹ்த ஷஜரத்தில், ஒரு மரத்திற்கு கீழாக நிழல் பெறுகிறோம். ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப வெயில் கடுமையா இருக்குது, ஒரு மரத்துக்கு கொஞ்சம் நிழல் நிற்போம் அப்படின்னு நிற்கிறோம். அந்த மரமே நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி அந்த மரத்துக்கிலேயே ஒரு குடிசை கிட்ட அந்த மரத்திலேயே நம்ம வாழ்ந்துருவோமா? அதை விரும்புவோமா? யாராவது கொஞ்ச நேரம் நிழல்ல நின்னோம், சரி சரியா போச்சு அவன் போகலாம் அப்படின்னு போவோமா இல்லையா? ஒரு ஊருக்கு பயணப்படுகிறோம், போகும்போது பஸ் ஸ்டாப்ல கொஞ்சம் நிழலுக்கு நிற்கிறோம், நிழல் கூடையில கொஞ்ச நேரம் நிற்போம், எந்திரிச்சு போயிடுவோம். சரி, அதை விட விடுங்க, பெரிய துபாய் ஏர்போர்ட்ல போய் நிற்கிறோம். துபாய் ஏர்போர்ட்டுக்கு ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், போகும்போது துபாய் ஏர்போர்ட் செம்ம கூலிங்காக இருக்குது, ஃபுல்லாக ஏசியாக இருக்குது, ஜாலியாக நிற்கிறோம். சரி, இங்கே இருந்துருவோம் அப்படின்னு இருப்போமா? துபாய் ஏர்போர்ட் பெரிய லக்ஸுரியாக இருக்குது, அப்படி இருக்குது எல்லா வசதிகளும், அங்கேயே இருந்துருவோம்னு நினைப்போமா? யாரும் எங்கேயும் நினைக்க மாட்டோம். போய்கிட்டே இருப்போம், நம்ம வேலை என்னவோ பார்த்துட்டோம், முடிஞ்சிருச்சு, கிளம்பி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம போயிட்டே தான் இருப்போம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தை அப்படித்தான் பார்க்க வேண்டும். இங்கேயே நம்ம இருந்துட போறது கிடையாது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மரணம் வரும். அந்த மரணத்தை தாண்டி நாளை மறுமை நாம் அடைய வேண்டும். அந்த மறுமைதான் நமக்குரியது, இந்த உலகம் நமக்குரியது இல்லை. எனக்கு இந்த உலகத்துக்கு என்னப்பா தொடர்பு இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார்.
இப்போ எந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நபிகள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஷைத்தான் நம்மை இந்த உலகத்துக்காக வாழு, உலகத்தில் உனக்கு பொருளாதாரம் நிறைய கம்மியாக இருக்குது, நீ அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல சிந்தனைகளை போட்டு மறுமையினுடைய சிந்தனை எல்லாம் மழுங்கடித்து மறுமையில் நமக்கு சுகத்தினுடைய அந்த இன்பங்கள் எல்லாம் மறக்கடிக்க செய்து உலகத்திற்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக உலகத்தை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி முழுக்க முழுக்க நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லா விதமான நற்காரியங்களையும் பறிக்கக்கூடியவனாக இந்த ஷைத்தான் இருக்கிறான் என்பதை புரிந்து அந்த மாதிரியான நிலையை நாம் அடைந்துவிடக்கூடாது. ஷைத்தான் போடுகிற இந்த மாதிரியான ஊசலாட்டங்கள் எல்லாம் உதறி தள்ளியவர்களாக அதையெல்லாம் தூக்கி எறியக்கூடியவர்களாக மார்க்கத்திற்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி அதிகமாக நம்முடைய செயல்பாடை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அதன் மூலமாக நாளை மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.